வெல்கம் டு தமிழ் பைபிள் டேல்ஸ். சூசானுங்கிற நாட ஆகாஷ் வேருங்கிற ஒரு ராஜா ஆளுகை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த நாடு மட்டும் இல்லாம இந்த தேசத்துல தொடங்கி எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளை ஆளுகை செஞ்சாங்க. அவர் இருக்கிற அந்த அரண்மனை வாசல்ல காவல் காக்குற ராஜாவோட 2 பிரதானிகள் பிக்தான் தேரேசு அப்படிங்கிற 2 பிரதானிகள் ராஜாவை கொலை செய்யறதுக்காக திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அரண்மனையோட வாசல்ல நின்றுட்டு இருந்த மொர்தெகாய்ங்கிற யூத மனுஷன் இந்த திட்டத்தை பத்தி கேட்டு இதை ராஜா கிட்ட தெரிவிக்கணும்னு நினைச்சு எஸ்தர் கிட்ட சொல்றாரு. எஸ்தர் இதை ராஜா கிட்ட போய் மொர்தெகாய் சொன்னதா சொல்றாங்க. இதை கேட்ட ராஜா கொலை செய்ய திட்டம் போட்டு அந்த 2 பேரையும் தூக்குல போடுறாங்க. ஆனா திட்டத்தை பத்தி ராஜாக்கு தெரிவிச்ச மொர்தெகாய்க்கு அவங்க எதுவுமே பண்ணல. ஆனா அதுக்கு பதிலா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கனமும் மேன்மையும் மொர்தெகாய்க்கு கொடுக்காம ஆமானுங்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறாங்க. ஆமானுக்கு ராஜா நிறைய சலுகைகள் கொடுக்குறாரு, நிறைய பவர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பதவியையும் கொடுக்குறாரு. இப்படி ராஜா ஆமோனை நல்ல மகிமையா வச்சிருக்கிறதுனால அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாருமே ஆமானை பார்த்து நமஸ்கரிப்பாங்க, வணங்குவாங்க. ஆனா மொர்தெகாய் மட்டும் ஆமானை பார்த்து நமஸ்கரிக்கவும் மாட்டாரு, வணங்கவும் மாட்டாரு. இது ஆமானுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இவர் ஒருத்தர் மட்டும் ஏன் நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு அவருக்கு ரொம்ப கோவம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த ஒருத்தனை நம்ம கொலை செய்யறது என்னோட கோவத்தை தணிக்காது. இவர் யூத இனத்தை சேர்ந்தவர், அதனால அந்த மொத்த யூத இனத்தையும் கொலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதனால ஆமான் ராஜா கிட்ட போய் ஒரு பொய்யான செய்தியை சொல்றாரு. அதாவது, ராஜா, உங்களுக்கு உண்டான 127 நாடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள்ல ஒரு கூட்ட ஜனங்கள் மாத்திரம் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த ஜனத்து எல்லாத்தையும் அழிக்கணும்னு நீங்க சட்டம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ராஜா இவர் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் விசாரிக்காம ஆமான ஃபுல்லா நம்பினதுனால என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுபடி நீங்க எழுதி என்னோட முத்திரை மோதிரத்தை வச்சு முத்திரை போட்டு நீங்க எல்லா நாடுகளுக்கும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவரோட மோதிரத்தையும் ஆமான் கையில கொடுத்துடுறாரு. இது ஆமானுக்கு ரொம்ப சாதகமாயிடுச்சு. ஆமான் என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில உங்க நாட்டுல வாழ்ற எல்லா யூத மக்களையும், அதாவது சிறியவர் முதல் சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லா பெரியவங்க எல்லாத்தையுமே ஒரே நாள்ல கொலை செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு அதை எல்லா நாடுகளுக்கும் அனுப்பவும் செய்யறாரு. இதை கேள்விப்பட்ட யூதனான மொர்தெகாய்க்கு ரொம்ப கவலையும் பயமும் இருக்கு. இப்படி மொர்தெகாய் யூத மக்களோட அழிவு குறித்து பயந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல ஆண்டவர் மொர்தெகாய்க்காக ஒரு யுத்தம் செய்யறாங்க. என்ன அப்படின்னா, ராஜாக்கு ஆமான் சொன்ன காரணம் பொய்ங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம மொர்தெகாய் மேல இருக்கிற கோபத்தினாலதான் மொத்த யூத ஜனங்களையும் அழிக்கணுங்கிற அந்த திட்டத்தையும் ராஜா தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி தன்னை ஏமாத்தின ஆமான தூக்குல போட சொல்லி உத்தரவு போட்டுட்டு மொர்தெகாய்க்கு ஒரு மேன்மையான பதவியையும் கொடுக்கிறாரு. மொர்தெகாய்க்கு ஒரு மேன்மையான இடத்தை, அதாவது ராஜாக்கு அடுத்த இடத்தையும், எஸ்தருக்கு ஆமானோட அரண்மனையையும் கொடுக்கிறாரு. அப்போ எஸ்தரும் மொர்தெகாயும் ராஜா கிட்ட ஒரு வேண்டுதல் பண்றாங்க. அதாவது 127 நாடுகளுக்கும் ஒரு சட்டம் போச்சுல்ல, அதாவது யூத மனுஷங்கள் எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி அந்த சட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ராஜா தன்னோட முத்திரை மோதிரத்தை அவங்க கிட்ட கொடுத்து, நீங்க உங்க விருப்பத்தின்படி நீங்க சட்டத்தை மாத்தி எழுதி எல்லா நாடுகளுக்கும் அனுப்புங்க. என்னோட மோதிரத்துல இருக்கிற முத்திரையை பார்த்து அதை மீறதுக்கு இந்த நாடுகள்ல ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த யூதருக்கு எதிரான சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி எல்லா நாடுகளுக்கும் சட்டத்தை அனுப்புறாங்க. இப்படி காரியம் மாறுதலா முடிஞ்சதை நினைச்சு யூத மக்கள் எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தோடையும் ஆரவாரத்தோடையும் இருக்கிறாங்க. சங்கீதம் 92:10 சொன்னதுபடி, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் அரண்மனையோட வாசல்ல இருந்த மொர்தெகாய அரண்மனையில ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார வச்சாங்க. அது மட்டும் இல்லாம பைபிள்ல இருக்கிற ராஜாக்களோட புஸ்தகத்துல ராஜாக்களோட வரலாறு இருக்கிற அந்த இடத்துல மொர்தெகாயை பத்தின வரலாறும் இருக்கு.
இப்படி ஆண்டவர் மொர்தகாய யூதர்கள் எல்லார் மத்தியிலையும் பெரியவரா வச்சு மேன்மைப்படுத்தினாங்க.